இன்னையிலிருந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறத நம்ம தயவு செஞ்சு நிறுத்திடலாமே. ஏன்னா லவ் எப்படிங்க ஃபெயில் ஆகும்? லவ் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கான ஆதாரமே. அன்புடையார் எல்லாம் உடையார் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ சூரிய அஸ்தமனத்தை எடுத்துக்கலாம். நம்ம கண்ணிலேருந்து சூரியன் மறைஞ்சு போய் இந்த உலகம் இருட்டாகுது அப்படிங்கிறதுனால சன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? அந்த மாதிரி அன்பு எங்கேயும் போயிடாது. நாம தான் அந்த அன்பை பராமரிக்க தவறிடுறோம். மனிதர்களான நாம தான் அன்பை தொலைக்கிறோமே தவிர அன்பு தொலைந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது. அன்பு அங்கேயே தான் இருக்கும். நம்ம எடுக்கிறோமா இல்லை விடுறோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இன்னைக்கு நம்ம லவ் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஜெட் வேகத்தில் டெக்னாலஜியால் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும்போது, நிறைய முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்மளை ஹியூமன்ஸாக இன்னும் வச்சிருக்கிறது இந்த அன்பு தான். நம்ம என்ன பண்ணாலும் ஏஐயால் நமக்கு அன்பு காட்ட முடியாது. நம்ம அழுகும்போது கண்ணீரை தொடச்சி விட முடியாது. நம்மளை இன்னும் ஹியூமனாக வச்சிருக்கிற இந்த அன்பை கொண்டாடுற, இந்த அன்பை பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க இந்த எபிசோடை நம்ம பயன்படுத்தலாம். இந்த நேரத்தில் உங்களோட அன்புக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து இன்னைக்கு நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம், என் பேர் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நான் சொல்ல போகிற இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ளூம் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்வீட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்னு இருந்தாலும் சரி, ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சு போய் ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ணி நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இந்த 4 சிச்சுவேஷனில் இருக்கிற 4 நபர்களும் ஒரே லெவலில் இருக்கிறவங்க தான். இதில் ரொம்ப ஸ்வீட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னும், பிரேக்கப் ஆனவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் எந்த ஒரு அளவுகோலும் இங்கே கிடையாது. அன்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங்காக சில பேர்கிட்ட இருந்துகிட்ருக்கு, சில பேர்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கு, இன்னும் இருக்கும். யார் கூட அந்த அன்பை நம்ம பகிர்ந்துக்கிட்டோமோ அவங்க கூட இருக்கிற உறவு தான் இங்கே முறிஞ்சிருக்கே தவிர அன்பு முறியலை, நாமளும் எந்த விதத்துலையும் முறியலை. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பிரேக்கப் ஃபேஸ் பண்ணுறோன்னா நம்ம மேலே ஏதோ தப்பு அப்படின்னும், நம்மக்கிட்ட சீரியஸாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் முத்திரை குத்துறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அது உங்களை எந்த விதத்துலையும் குறைக்கலை அப்படிங்கிறத உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அன்பு யாரையும் தோக்க வைக்காது. அன்பு ஒருத்தங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அன்பு ஒருத்தங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அன்பால தோற்றவர்கள் அப்படின்னு, காதலால தோற்றவர்கள் அப்படின்லாம் யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரொம்ப டஃப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கீங்க, வெளியில் வர்றதுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யூ டிட் நாட் டூ எனிதிங் ராங். அதனால் நீங்கள் உங்களையே திட்டிக்காதீங்க, உங்களையே குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. லவ் அப்படின்னு வரும்போது நிறைய கிரிஞ்சான விஷயங்களை ரூல்ஸாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை, பிரேக் பண்ணுறதுக்காக. முதல் விஷயம், லவ் அப்படிங்கிறது உங்களை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லவ் அப்படின்றது நம்மளை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நாம் எங்கேயும் உடஞ்சும் போயிடல, குறைஞ்சும் போயிடல. இன்ஃபேக்ட் நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது, இன்னொருத்தர் வந்தாதான், அவங்க அன்பை கொடுத்தாதான், அவங்களோட அரவணைப்பில் நம்ம இருந்தாதான் நம்ம கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை நாமளே ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிறோம் தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த போதாமை தான் நம்மளுடைய உறவு மெல்ல மெல்ல விரிசல் அடையிறதுக்கு ஒரு ஆரம்பமாகவே இருக்குது. நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே வரவங்க நம்மளை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மேலே போட்டுடுறோம். அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க நம்ம கூட இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், நமக்கு ஆறுதல் சொல்லணும், நமக்கு உறுதுணையாக இருக்கணும், நமக்கு தேவையான போது அவங்க நமக்கு மோட்டிவேஷன் தரணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பித்து ஒரு நாள் கொடுத்து அவங்க டயர்டாகி இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே இல்லாமல் போகிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே யாராவது நம்மளை கம்ப்ளீட் பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்ம எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னா, நாம் கம்ப்ளீட்டாக இருக்கோம், இன்னொரு கம்ப்ளீட்டான பர்சன் நம்ம கூட சேரும்போது இந்த 2 பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகி ரொம்ப அழகான மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஹெல்த்தியான லவ்க்கான ஆரம்பமாக இருக்கும்.
ரெண்டாவது, லவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இந்த சொசைட்டி நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும், இவ்வளோ நாட்கள் இந்த ஜேர்னியை வித்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது வெற்றிகரமான ஒரு காதல் வாழ்க்கை, ஒரு அன்பு வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய ரூல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அன்பு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, அது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது ஒரு வட்டம். லவ்வே ஒரு கம்ப்ளீட்டான விஷயம்தான். அது மட்டும் இல்லை, இந்த லவ் அப்படிங்கிறத சர்க்கிள்னு சொல்கிறனால நான் லவ்வை மூனோட கம்பேர் பண்ணுறேன். பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே பர்ஃபெக்டான ஒரு ஃபுல் மூனை நம்ம பார்க்க முடியும். அதுக்காக வளர்ப்பிறையில் இருக்கும்போதோ இல்லை தேய்ப்பிறையில் இருக்கும்போதோ அந்த நிலா இல்லாமல் ஆயிடுமா? அந்த மாதிரி தான் எல்லா நாளும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டாக இருக்காது. நாமளே ஒவ்வொரு நாளும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம். சில நாட்கள் நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கும், சில நாட்கள் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்கும். நம்ம 2 பேருமே பிரச்சனையில் இம்பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் அப்பப்போ சில சண்டைகள் வரதான் செய்யும். அதை நம்ம முட்டுக்கட்டைகளாக பார்க்காம அதை ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு ஹர்டில் வந்திருக்கு, இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இன்னைக்கு வந்த சண்டை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இன்னைக்கு வந்த இந்த மனஸ்தாபம் நமக்கு என்ன விஷயத்தை உணர்த்த முயற்சிப்படுது? அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வரும்போது தான் அது மெச்சூர்டான லவ்வாக இருக்கும். லவ்ல சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வரதான் செய்யும். ஆனால் அந்த சண்டை சச்சரவு இன்னொருத்தரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, இன்னொருத்தருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி போகும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக டவுன் த ட்ராக் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த ரூலை ஏன் ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த ரூல் நான் ஏன் பிரேக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம லவ்வை லீனியராக பார்த்தோம். இப்போ ஆரம்பித்தோன்னா இனி காலத்துக்கு ஃபார் எவர் நம்ம எட்டர்னல் கப்பலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த ஒரு பெரிய ப்ரெஷரை நம்ம ஏற்றி வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சில மைல்ஸ்டோன்ஸ் நம்ம 150th டே செலிப்ரேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 750th டே செலிப்ரேட் பண்ணிட்டோன்னு ஏதோ படம் ரிலீஸ் ஆகி அதோடைய ஜூப்ளி கொண்டாடுற மாதிரி நாமளும் நம்மளுடைய ஆனிவர்சரிஸை நிறைய கொண்டாடணும்னு நினைக்கிறோம். இந்த மைல்ஸ்டோன்ஸ் இயல்பாக அதுவாக நடந்தால் நல்லது தான். ஆனால் இந்த மைல்ஸ்டோன்ஸ்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காதல், இந்த அன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்மளை பற்றின சில அற்புதமான உண்மைகளை கண்டு கொள்ள நம்ம தவறிடுவோம். அந்த லேர்னிங், ப்ரெஷியஸான லேர்னிங், அர்த்தமே இல்லாமல் ஆழமே இல்லாமல் 1000வது நாள் கொண்டாடுறதை விட 6 மாதம் ஒன்றா இருந்தாலும் அந்த 6 மாதத்தில் இவால்வான ஒரு பர்சனாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வர்றது எவ்வளவோ மேல் தான். அதனால தான் சொல்கிறேன், லவ் லீனியர் கிடையாது, லவ் சர்க்குலர் அண்ட் லவ் இஸ் கம்ப்ளீட். 3வது கிரிஞ்சான ரூல் என்ன அப்படின்னா, பிரேக்கிங் அப் இஸ் பேட் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பிரேக்கிங் அப் இஸ் சேட், நாட் பேட். இந்த ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியறதில்ல. அதனால தான் பிரேக்கப் அப்படின்னாலே அவங்க ஏதோ பெரிய தப்பு நடந்துட்ட மாதிரி, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரிழப்பு நடந்துட்ட மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பிரேக்கப் அப்படிங்கிறது நிஜமாக சோகமான விஷயம்தான், மனக்கசப்பை, மன வலியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது அவ்வளோ தப்பான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ரஃப் பேட்சில் இருக்கோம், இல்லை இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப் எம்டி ஆகிடுச்சு, நமக்கு கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அர்த்தமே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணுறதுக்கு நம்ம இயல்பாக ஸ்மூத்தாக முடிவெடுக்காமல் சண்டை சச்சரவு அப்படின்னு முடிவெடுத்து ஒரு பெரிய வலியோட நம்ம லெட் கோ பண்ணுறதுனால தான் பிரேக்கப் இவ்வளோ கசப்போடவும் வலியோடவும் இருக்குது. இதுவே ரொம்ப மெச்சூர்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட கம்ப்ளீட்டாக நீ போ நல்லா இரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்தான லெட்டிங் கோ அப்படிங்கிறது, ஸ்மூத்தான எக்ஸிட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை கொடுக்கும். இந்த மாதிரி பிரேக்கப் நடக்கும்போது நமக்கு ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி, நாம் ஏதோ பெரிய விக்டிம் மாதிரி நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராமிஸை நாமளே எடுத்துக்கிறோம். ஏன்னா நல்ல ஸ்வீட் டேர்ம்ஸில் இருக்கும்போது நான் உனக்காக இருப்பேன், நீ எனக்காக இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். ஆனால் நாள் போக போக நம்ம இவால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறத யாருமே உணரவும் மாட்டேங்கிறோம், ஒத்துக்கவும் மாட்டேங்கிறோம். நம்ம மாறுற மாதிரி இன்னொரு பர்சனும் மாறுவாங்க. நமக்கு எப்படி ஒரு விஷயம் பிடிக்கும், கொஞ்ச நாளில் அது பிடிக்காமல் போகுமோ அந்த மாதிரி இன்னொரு பர்சனுக்கும் அது நடக்கும். அவங்களோட தாட்ஸ் அண்ட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அது நடக்காமல் போகிறதுனால தான் நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தையே அக்னாலேஜ் பண்ணாதப்போ இன்னொருத்தரும் மாறுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களும் நிறைய சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற அந்த மெச்சூரிட்டி நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது ஃபெயிலியராக தெரியாது, நிஜமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸாக தான் தெரியும். எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பழைய பாட்டை சொல்லி யாராவது பிரேக்கப்பில் வாழ்த்தும் போது நமக்கு காமெடியாக கிரிஞ்சாக தான் தெரியும். என்ன ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருன்னு சொல்ல முடியும், நம்ம கூட இருந்தால் தான் ஒருத்தங்க நல்லா இருப்பாங்க நினைக்கிறதே எவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அதையே நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையான லவ் அப்படிங்கிறது நம்ம கூடயே ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த உயிர் மீது நமக்கு அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம அதை விட்டே கொடுக்குறோம். அந்த உயிருடைய நன்மைக்காக ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே உயர்ந்த ஃபார்ம் ஆஃப் லவ் தான் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஒரு நிஜமாவே எவால்வ்டு சொசைட்டியாக இருப்போம். பூக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சீசனில் மட்டும்தான் பூக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பூவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமா என்ன? மற்ற சீசன்ஸில் அந்த பூவை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பூவுடைய இயல்பு இல்லாமல் போயிடுமா என்ன? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற காதலும். ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக தப்பானவங்களோ இல்லை குறை இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு இந்த சீசன் லவ்க்கான சீசன் இல்லை, நம்ம இன்னொரு சீசனில் கண்டிப்பாக ப்ளூம் ஆவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம முன்னாடி போகணும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் இன்னொரு நபர் மூலமாக நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இயல்போட அழகாக இருக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் செல்ஃப் லவ். 365 நாளும் நம்ம வாழ்க்கையில் யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பொருட்டே இல்லை. நம்மீது நாம் செலுத்த வேண்டிய அன்புக்கு என்றைக்குமே பஞ்சமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அன்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு போதாமைக்குள்ளே போய் யார் வந்து நம்மளை நிரப்புவா அப்படின்னு தான் பார்த்துட்ருப்போம். அந்த எம்டினஸ் நமக்குள்ளே என்றைக்குமே வராமல் பார்த்துக்கலாம். செல்ஃப் லவ் is one of the best forms of love. ஒரு ரிலேஷன்ஷிப் முடியுது அப்படின்னா அது அந்த கதையுடைய இயல்பான முற்றுப்புள்ளிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால கதைகளே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த கதை முடிஞ்சிருச்சு, இன்னொரு கதை நேச்சுரலாக ஓப்பன் ஆகும். அந்த கதை ஓப்பன் ஆகிற வரைக்கும் நாம் பழைய கதை நமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை எடுத்துக்கலாம். என்னெல்லாம் நமக்கு சுமைகளாக இருந்ததோ அதை அத்தோட இறக்கி வச்சிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீங்களும் ஃபெயிலியர் கிடையாது. உங்களுக்கு ஹார்ட் பிரேக் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபெயிலியர் கிடையாது. அது ஒரு எண்ட் ஆஃப் சாப்டர், அவ்வளோதான். அடுத்த சாப்டர் அடுத்த சீசனில் ரொம்ப அழகாக ஓப்பன் ஆகும், ப்ளூம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான செல்ஃப் லவ்வை கொடுத்து உங்களை நரிஷ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை நீங்களே கம்ப்ளீட் வெர்ஷனாக நேசிச்சு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை எம்ப்ரேஸ் பண்ணுற உங்களுடைய அழகை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகான காதல் உங்களை நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோடை நிறைவு செஞ்சு நான் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.